Hi everyone. இன்னைக்கு சூப்பரான ஒரு தலைப்பு. One trick to speak English fluently. ஒரே ஒரு ட்ரிக் வச்சு ஆங்கிலத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் உங்களுக்கு 3 ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். பட் ஒரு ட்ரிக்ல சீக்வென்ஸாக வரக்கூடிய ஃபாலோயிங் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தர போகிறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஆங்கிலத்தில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கங்க. என்ன ட்ரிக் அப்படின்றத பார்ப்போம். ட்ரிக் 1. Repeat a new word in a sentence every week. Repeat a new word in a sentence every week. ஒவ்வொரு வாரமும் ஒரு புது வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சாதாரணமான எஸ்விஓ பேட்டர்ன், எஸ்விசி பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். I drifted off when I was reading a book. I drifted off when I was reading a book. அதாவது நான் தூங்கிட்டேன் எப்போ நான் புத்தகம் படித்து கொண்டிருந்த பொழுது. ஸோ ஒரு செயலானது நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் தூங்கிட்டேன். ஸோ இங்கே புது வார்த்தை ஸ்லெப்ட் அப்படின்றதுக்கு பதிலாக ட்ரிஃப்டட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதவே நம்ம அடுத்த ஒரு ட்ரிக்ல என்ன செய்யலான்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ட்ரிஃப்ட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் புக்கு படிக்கும் போது மட்டும்தான் தூங்குனேன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் வெவ்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள், when I was traveling in a bus, I drifted off. When I was driving அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. பட் when my driver was driving a car, I drifted off அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? When I was watching TV, suddenly I drifted off. இந்த immediately, suddenlyக்கு பதிலாக in a heartbeat அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்லலாம்னா immediately I drifted off அப்படின்றதுக்கு பதிலாக I drifted off in a heartbeat அப்படின்னு சொல்லுங்க. சரி, அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்ப்போம். ட்ரிக் 2ல யூஸ் த சேம் வேர்ட் இன் அ பேராகிராஃப். ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ண உங்களால் முடிஞ்சிருச்சு, நல்லா பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு பேராகிராஃபாக நீங்கள் என்ன செய்யணும், மேக் பண்ணி பழகணும். ஒரு சின்ன இன்சிடென்ட் நானாக யோசிச்சு சொல்கிறேன். இப்போ ஆன் த ஸ்பாட் நானாக யோசிச்சு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி ட்ரிஃப்டட் ஆஃப் அப்படின்றத இதனுடைய கனெக்ஷன் தான் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு பேராகிராஃபாக கொண்டு வர போகிறேன். பாருங்க, ஒன் ஃபைன் ஈவினிங் I was reading a book. Suddenly, அது சொல்ல வேணாம், immediately I drifted off அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா I drifted off in a heartbeat. When my mother came and visited the garden, she found me sleeping. She just woke me up and she gave a cup of coffee. The coffee was very tasty. I enjoyed drinking, seeing the flowers over there. Then I took some photos with my phone. I came home after sometimes. ஸோ இது ஒரு சின்ன இன்சிடென்ட். பட் என்னன்னா, அந்த ட்ரிஃப்டட் ஆஃப் அப்படின்றத நான் பயன்படுத்துறதுக்காக இவ்வளோ பெரிய சம்பவத்தை நானா என்ன செஞ்சேன், ஆன் த ஸ்பாட் யோசிச்சேன். இது என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஜாம் டெக்னிக் சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட நொடிகளுக்குள்ள நம்ம சீக்கிரமா ஆங்கிலத்தில் பேசணும், பட் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணாம பேசணும் அப்படின்றதான் ஜாம் டெக்னிக். ஸோ இந்த பேராகிராஃபை முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னு பாருங்க. ட்ரிக் 3ல சேஞ்ச் த இன்சிடென்ட் அண்ட் யூஸ் இட். இன்சிடென்ட் அதேட சொல்லாம ட்ரிஃப்டட் ஆஃப் அப்படின்றத வச்சு பல இன்சிடென்ட்ஸ் நீங்க மேக் பண்ணலாம். இன்னும் என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லும் போது, when I was traveling in a bus, suddenly I drifted off. இல்லைன்னா I drifted off in a heartbeat. As I drifted off, the stranger who was next to me suddenly woke me up and informed me to get down because I reached my stop. ஸோ இது இன்னொரு இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கற்பனையை யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கிலீஷில் பேசக்கூடிய தன்மை நம்மளுக்குள்ள வரும். இந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்துறதும் இல்லை,
அதுக்குரிய நேரத்தை நம்ம செலவிடுறதில்ல. இனிமேல் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி காமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதிட்டு அதோட சீக்வன்ஸா நீங்க ஒரு பேராகிராஃப் மேக் பண்ணி அப்புறம் வேற டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்டை நீங்க கொண்டு வந்து ஆனா அதே வார்த்தையை நீங்க பயன்படுத்தி எனக்கு நீங்க காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஹோம்ஒர்க்கை அனுப்புங்க. ஐ வில் கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தரதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. ஷேர் திஸ் வீடியோ இன் யோர் வாட்ஸ்அப் குரூப் டூ. பாய்.